மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம் ஐயா. தாவேக அரசு ஆட்சிக்கு வந்து ஒரு 2 மாசம் முடிஞ்சு ஒரு 5 நாள் போயிட்டு இருக்கு. அந்த அரசு வந்து கொஞ்ச நாள்ல சில பல சம்பவங்கள் டிஎம்கேக்கு எதிராக நிறைய இந்த டெண்டர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணாங்க தெரியுங்களா, அதாவது கேன்சல் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அதுல மெயினா சென்னை மாநகராட்சியில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு டெண்டர், அதாவது ஃபுட்பாத் மக்கள்லாம் நடந்து போறதுக்கான ஃபுட்பாத் போடுற ஒரு டெண்டரை வந்து எவ்வளவு செலவாகுமோ அதை விட அதிகமா வந்து இவங்க பட்ஜெட் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெண்டர் ஒன்று க்ளோஸ் பண்ணாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த டெண்டரில் சேகர் பாபு அவர்களுக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கும் சில பல கோடிகள், அதாவது 100 to 200 கோடி ரூபாய் கமிஷனாக மட்டுமே பெறப்பட்டு உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னா 700 கோடி ரூபாய் டெண்டர் அப்படின்ற பட்சத்தில் டெண்டர் சாங்ஷன் ஆயிடுச்சு. சென்டர் சாங்ஷன் தானே என்ன பண்ணுவாங்க, சரி வேலை முடிஞ்சிச்சுப்பா நம்மளோட கமிஷன் கொடுன்ட்டு கமிஷன் வாங்குவாங்க இல்லையா? அதே போல வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க, கமிஷனும் வாங்கிட்டு இருக்காங்க. தாவேக ஆட்சி வந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விட்ட தேவையில்லாத டெண்டர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணாங்க இல்லையா? இப்போ அந்த டெண்டருக்கு காசு வாங்கினாங்க இல்லைங்களா, அங்கிருந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெண்டர் கேன்சல் ஆயிடுச்சு, எங்களோட காசை நீங்க திரும்பி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க போல. யாருக்கிட்ட கேட்பாங்க? மேயர் பிரியா கிட்ட கேட்டிருக்காங்க. மேயர் பிரியா என்ன சொல்லியிருக்காங்க, சேகர் பாபு சார் அந்த டெண்டருக்கான காசு கேட்கலாங்கோ அப்படின்னு இருக்காங்க. அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுமா எல்லாம் மேல் இடத்துக்கு வரைக்கும் போயிடுச்சுமா, வாங்கி தரமா நமக்கெல்லாம் என்னம்மா, இதுமா வெயிட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த அம்மாவும் லேட் ஆகி பல நாட்களாக இந்த மேட்ரே வந்து போயிட்டு இருந்திருக்கு. இப்போ அது குடைச்சல் அதிகமாக போயிட்டு அந்த அம்மாவும் கெஞ்சிட்டு இருக்கு. 200 கோடி ரூபாயில இப்ப லாக் ஆயிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல உள்ளாட்சி தேர்தல் வேற வருது, எப்படியும் அந்த அம்மாவோட பதவி பறிச்சிருவாங்க, மேயர் கண்டிப்பா மாறிடுவாங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ கூடிய விரைவில் ஒரு புது மேயர் சென்னைக்கு வரப்போறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆட்டையை போட்ட சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செஞ்சாங்க அப்படின்ற பட்சத்தில் நல்ல விஷயமா இருக்கும். இந்த விஷயத்த ஆக்சுவலி யூடியூப்ல வந்து வெங்கிரத்னம் சார் சொல்லியிருந்தாரு. அதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணிட்டு நம்ம லைட்டா ஷார்ட்டா சொல்றோம். அவர் கொஞ்சம் லென்த்தா சொல்லியிருந்தாரு, நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். ஏன்னா இந்த வீடியோல இன்னும் கொஞ்சம் விஷயத்தெல்லாம் கவர் பண்ணும் இல்லையா? அப்புறம் இந்த 100 கோடி ரூபாய் ஸ்கேம் ஒன்று, ஒரு 20 நாளா ஸ்கேம் ஒன்று போயிட்டு இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? பிடி அரசகுமார் அப்படின்ற ஒரு நேம், அதாவது ஒரு ஸ்கூல் அசோசியேஷன் மாதிரி ஒன்று வச்சு, பதிவே பண்ணாத ஒரு அசோசியேஷன், அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்க ஒரு ஸ்கூல் நடத்துறீங்க, உங்க ஸ்கூல்ல ஒரு குட்டி உண்டு, ஒரு பக்கத்துல ஒரு டாய்லெட் கட்டணும், ஒரு பில்டிங் கட்டணும், அதுக்கு அப்ரூவல். ஸ்கூல்லுக்கு இன்ஸ்பெக்ஷன் வராங்க, அவங்களெல்லாம் பார்த்து கலெக்ட் பண்றதுக்கு ஒரு அப்ரூவல். அப்புறம் ஸ்கூல்ல பக்கத்துல இருந்த கிரவுண்ட் இல்லை, ஆனா கம்பல்சரி ஒரு ஸ்கூலுக்கு கிரவுண்ட் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு அப்ரூவல். ஸ்கூலுக்கு எதுனா புதுசா வாங்குறீங்க, அதாவது பெரிய இது, அதுக்கு ஒரு அப்ரூவல். இல்ல இது வரைக்கும் 5th வரைக்கும் தான் இருந்தது, 5th இருந்து 8th வரைக்கும் மாத்திரம், அதுக்கு ஒரு அப்ரூவல். இல்ல 8th இருந்து நான் 10th வரைக்கும் மாத்திரம், இல்ல 12th வரைக்கும் மாத்திரம், அதுக்கு ஒரு அப்ரூவல். இல்ல நான் சிபிஎஸ்சியா மாத்துறேன், ஐஎஃப்எஸ்சியா மாத்துறேன், எல்லாத்துக்கும் அப்ரூவல். அந்த அப்ரூவல் எல்லாம் வேணும் இல்லைங்களா? அதுக்காக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, மக்கள் என்ன பண்ணுவாங்க, போவாங்க, நிற்பாங்க, காசு செலவாகணுவாங்க, சரி இந்தாங்க வைங்க, எங்களுக்கு வேலையை முடிச்சு விடுங்க அப்படின்வாங்க. அதே போல நிறைய பேர்த்துக்கு காசை வாங்கியிருக்காங்க, வேலையை முடிச்சு விட்டுருக்காங்க. ஆனா பல பேர்த்துக்கு காசை மட்டும் வாங்கிட்டு வேலையை முடிக்க காணும். அந்த முடிக்க முடியாத, அதாவது முடிக்க காணும் இல்லைங்களா, முடிக்காம இருந்தாங்க இல்லைங்களா, அதுல ஒரு சில நபர்கள் போயிட்டு பிடி அரசகுமார் தான் டைரக்டா சம்மந்தப்பட்டிருக்காருங்களாம். அவர்கிட்ட இதை வந்து சொல்லிட்டா, அப்படி இந்த மாதிரி நீங்க வந்து காசு கொடுக்கல, நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ட்டு கொடுத்துட்டாங்க. அவரை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவரை விசாரிச்ச வரைக்குமே ஒரு 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. போக 10-15 கம்ப்ளைண்ட் வந்தோடனே டைரக்டா தாவேக அரசு என்ன பண்ணுச்சு, பா யார் பிடி அரசகுமார் கிட்ட காசை கொடுத்து ஏமாந்தாலும் சரி, இல்ல காசை கொடுத்துருந்தாலும் சரி, எல்லாரும் வாங்கப்பா கம்ப்ளைண்ட் கொடுங்கப்பா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் லிஸ்ட் எடுத்தா, நீங்க முடிஞ்சா நேர்ல வாங்கப்பா, இல்லைன்னா மெயிலுக்கு மட்டும் அனுப்புங்கப்பா உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை. ஏன்னா ஒரு சிலர் நேர்ல வரத்துக்கு வேணாம், பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா?
பார்த்தா 1000 கம்ப்ளைண்ட்ஸ்க்கு மேல போயிட்டு இருக்கு. ஏப்பா தமிழ்நாட்டுல இருக்கிற மொத்த பிரைவேட் ஸ்கூல்ஸே 8000 ஸ்கூல்ஸ் தானப்பா அதுக்கு. ஏன்னாவா நீங்க 1000க்கு மேல கம்ப்ளைண்ட்ஸை வாங்கிட்டு இருக்கீங்க. இதுல எத்தனை பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஏமாந்தவங்க மட்டும். அப்ப காசை வாங்கிட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னு விட்டவங்க. இந்த ஒரு சம்பவம் வெறும் பிடி அரசகுமார் இருக்காதீங்களா, அவர் வந்து சென்னையில டி நகர்ல ஒரு வீடு இருக்குங்களாம். டி நகர் தான் நினைக்கிறேன், அது கரெக்டா பார்த்து நான் பண்ணிடுறேன். அந்த இடத்துலதான் அந்த டீலிங் எல்லாம் பண்ணுவாங்களாம். அங்கதான் வந்து காசெல்லாம் அடிக்க வைக்கிறதோ இல்ல காசு லஞ்சம் வாங்குறதோ எல்லா மேட்டரும் அங்கதான் பண்ணுவாங்களாம். அங்கதான் அவங்களோட ஆபீஸும் இருக்குங்களா. இதுல பிடி அரசகுமார் சம்பந்தப்பட்டிருக்காருன்னு பார்த்தா அவரு கூடவே பழனியப்பன் அப்படின்ற ஒரு நபரும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அவருக்கு மேலே யார் இருக்காங்கன்னு பார்த்தா முத்துக்குமார் அப்படின்ற ஒரு நபரும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அவர் முத்துக்குமார் யாருன்னு பாத்தீங்கன்னா அன்பில் மகேஷ் அவர்களும் முத்துக்குமார் அவர்களும் ரொம்ப க்ளோஸா. அதாவது எப்படிப்பட்ட க்ளோஸ்னா, ஒரே கார்ல சுத்துவாங்களாம், ஒரே கார்ல போவாங்களாம், வருவாங்களாம், வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்களாம், அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா. இப்படி போய் கரெக்டா கனெக்ஷன் எங்க போகுது பாத்தீங்களா. அதான் சொல்லுவாங்கல்ல, எப்படி சுத்தினாலும் எங்க போனோமோ அங்க போகுது அப்படின்ட்டு. அதாவது இப்ப வரைக்கும் விசாரிச்சது வெறும் பிடி அரசகுமார் மட்டும்தான் விசாரிச்சிருக்காங்க. அவரை விசாரிக்கும் போதே 100 கோடியா 200 கோடியான்னு தெரியலன்ற அளவுக்கு அந்த மேட்ரு போயிட்டு இருக்கு. அடுத்து பழனியப்பனையோ இல்ல அடுத்து இருக்கிற முத்துக்குமார் அவர்களையோ கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் இது அப்படியே செயின் லிங்க் மாதிரி போய் அன்பில் மகேஷை தொட்டு, அன்பில் மகேஷ் யாரு, அகில உலக சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, அகில உலக உதயநிதி அவர்களின் ரசிகர் மன்ற தலைவர். அங்க டச் ஆகும், அங்கிருந்து எங்க போகும், உதயநிதிக்கு ஜாயிண்ட் ஆகும். அந்த உதயநிதிக்கு ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இந்த மேட்ரு ஜாயிண்ட் ஆகிறதுக்கு சில பல மேட்ருகள் இருக்கிறது. ஆனா இப்ப கூட கூப்பிட்டு டிஎம்கே காரங்க யாரனா ஒருத்தங்க கூப்பிட்டு, இப்ப தம்பி உங்க ஆட்சியில இந்த மாதிரிலாம் நடந்திருக்காங்க, அஞ்செல்லாம் வாங்கியிருக்காங்களா, அப்படியா, அப்படிலாம் இல்ல, டிவிக்கு ஆட்சி பிடிக்கல. ஏய் கேட்கறதுக்கு பதில் சொல்லுப்பா. இல்ல டிவிக்கு ஆட்சி பிடிக்கல. எப்பா லஞ்சம் வாங்கியிருக்காங்களா, அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டுலாம் இருக்கு, என்னப்பா டிவிக்கு ஆட்சி செய்யறதே பிடிக்கல. கேட்டது ஒண்ணு சொல்றது ஒண்ணா இருக்கு, அப்படிதான்டா சொல்லுவோம். இப்ப இந்த ஜென்சின்ஸ் சில கும்பல் சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா, அதோட ஒரு நண்பரை தூக்கி உள்ள வச்சாங்க இல்லையா, அந்த நண்பர் வெளியே வந்துட்டு போஸ் இப்படி போடுறாரு, ஐ எம் பேக், பில்லாவது இல்ல சுதந்திர போராட்ட தியாகி, ஏதோ வந்து மக்களுக்காக போராடி மக்களுக்கு ரோடு வசதிக்காகவோ இல்ல மக்களுக்கு பஸ் வசதிக்காகவோ போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு. அந்த ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு 10-15 நாள்ல போய் வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடந்தீங்களே, ஒரு நியாயம் வேணாவா? நான் சொல்றதுக்கு இல்ல, பெயிலு வேணுன்றதுக்காக உக்காந்து வீட்டுக்குள்ளேயே பதுங்கி இருந்து புட்டு இப்ப வந்து என்ன பேக்கு, என்னப்பா சாமி நீங்க பண்றீங்க? இதுல வந்து அதுக்கப்புறம் வீரவசனம்லாம் வேலை. இதுல நிறைய வக்கீல் மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, நாள மனசாட்சியோட பேசுறேங்க, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா தனிநபர் விமர்சனம் எதுக்கு நீங்க பண்றீங்க? ஏங்க உங்க பேரு கூட எனக்கு அவ்வளவா ஞாபகம் இல்லை. ஏன் நீங்க உங்களுக்கு சப்போஸ் விஜயோட ஆட்சி பிடிக்கலன்னா விஜயோட ஆட்சியில சிஎமோட ஆட்சியில வந்து நீங்க குறை சொல்லுங்க, இவர் இந்த தப்பு பண்றாரு, இந்த ஆட்சியில இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்றதெல்லாம் பேசுங்க. அதை விட்டுட்டு அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம் அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி பேசிட்டு அதுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு அக்கப்போது பண்ணீங்க பாத்தீங்களா சாமி. ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போற மாதிரி வெளியே இருந்து ஒருத்தங்க சொல்றாங்க, குழந்தைய தூக்கிட்டு வெளிவா சொன்ன அப்புறம் அந்த குழந்தைய தூக்கிட்டு வெளிவா. இன்னும் சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா? போயிட்டு ரிமாண்ட்ல வெளியே வந்துட்டு உங்க அகப்போது இருக்கு, ரிமாண்ட்ல தானே வந்தீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, மனசாட்சின்னு ஒண்ணுக்குது இல்ல. இப்ப நீங்க தனிநபர் விமர்சனத்துக்கு பதிலா அவங்க என்ன வேலையில அவரோட செயல்பாட்டுல குறை, எனக்கு அவங்க பண்றது பிடிக்கல, இந்த விஷயத்த இப்படி பண்ணிருக்கலாம், இதுக்கு பதிலா இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்றதுல நீங்க விமர்சனம் வைங்க. நாங்களே விமர்சனம் வைக்கிறோமே. ஏன்னா எனக்கு வந்து இப்ப யாரா இருந்தா என்ன, தப்புனா தப்பு தான், விஜயவர்களே தப்பு செஞ்சாலும் தப்பு தான், அரசியல் ரீதியா வாங்க, அதை விட்டு பர்சனல் ரீதியெல்லாம் நீங்க வந்து, நான் யாரா இருந்தாலும் சொல்றேன், ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த அப்புறம் பர்சனலை பத்தி பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒருத்தவங்களோட பர்சனல்குள்ளேயும் போய் நோண்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் அசிங்கமான பர்சனல் இருக்கும், சரிங்களா? ஒருத்தவங்களுக்கும்
அதை விட்டுட்டு அவங்க பர்சனலை பத்தி பேசுறது தயவு செஞ்சு தம்பி உனக்கு தான் சொல்றேன். ஏதோ ஒசூர்னு தான் சொன்னாங்க, நம்ம ஊர் பக்கத்து ஊர் தான். நீங்க ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? போனோமா பர்சனல் விமர்சனம் வைக்காம பொலிட்டிக்கலா நீங்க என்ன வேணாலும் பேசுங்கப்பா, நான் சப்போர்ட் பண்றேன். பொலிட்டிக்கலா நீங்க பேசுறீங்களா, நான் சப்போர்ட் பண்றேன். ஆனா அதுக்கு நீங்க பண்ற அக்கப்போர் எதுக்கு சாமி? ஐ எம் பேக். இதுல ஏதோ வீத வசனம் போகும்போது வீத வசனம் எல்லாம் பேசிட்டு போறீங்க. கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவ்வளவு சுத்தி ஒரு 10 பேரு. ஏன் அன்னைக்கு அந்த கருப்பு கண்ணாடி போட்டுன்னு போகுது தம்பி? நீங்க கருப்பு கண்ணாடி போடுறத பத்திலாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. சொல்றேன், நம்ம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கணும். அங்க போனா அப்படியே இப்படின்றது, மற்ற இடத்துக்கு வந்தா இப்படின்றது எல்லாம் எப்படி? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருங்க தம்பி, அதான் நான் சொல்றேன். அதனால பர்சனலா அட்டாக் பண்ணாதீங்க, ப்ரொஃபஷனலா அட்டாக் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். சரிங்களா? சரி தம்பி. அப்புறம் கொஞ்சம் எல்லாம் தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு நல்ல வீடியோ போட முடியல. அப்படியே கொஞ்சம் மறக்காம நம்ம வீடியோக்கு லைக்கு சப்போர்ட் கிப்போர்ட்லாம் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கும் பலமான வீடியோக்கள் கண்டிப்பா உங்களுக்கு தேடி வரும். ஓகே, நன்றி வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க, அடுத்த வீடியோல மாத்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.